வணக்கம் உறவுகளை மற்றும் ஒரு சுவாரஸ்யமான செய்தி ஒன்று. தனுஷ் மற்றும் ராஷ்மிகா மந்தனா நடிப்பில் உருவாக்கும் புதிய படம் குபேரா. சேகர் கமலா இயக்கும் இந்த படத்தில் தெலுங்கு திரையுலகின் முன்னணி நடிகர் நாகார்ஜுனா முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார். தேவி ஸ்ரீ பிரசாத் இந்த படத்துக்கு இசையமைக்கிறார். சமீபத்தில் இந்த படத்தின் டைட்டில் போஸ்டர் வெளியாகி பெரும் வரவேற்பை பெற்றது. பெரும் தயாரிப்பாளரான ஸ்ரீ வெங்கடேஸ்வர சினிமாஸ் நிறுவனம் இந்த படத்தை இணைந்து தயாரிக்கின்றது. இந்த படத்தின் படப்பிடிப்பு விறுவிறுப்பாக நடைபெற்று வருகின்றது. இந்த ஆண்டு இறுதிக்குள் இந்த படம் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த படத்தின் அடுத்த கட்ட படப்பிடிப்பு ஐதராபாத்தில் நடைபெற உள்ளது. அதில் நாகார்ஜுனா மற்றும் தனுஷ் இடையிலான சண்டை காட்சி படமாக்கப்பட இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதில் கலந்து கொள்வதற்காக நாகார்ஜுனா மற்றும் தனுஷ் நேற்று ஐதராபாத் விமான நிலையம் வந்தனர். அப்போது நாகார்ஜுனா நடந்து வருகையில் ஏர்போர்ட்டில் பணியாற்றும் ஒரு முதியவர் நாகார்ஜுனாவை காண அவரை நெருங்கினார். ஆனால் நாகார்ஜுனாவின் பாதுகாவலர் அந்த நபரை நாகார்ஜுனாவை நெருங்க விடாமல் பிடித்து தள்ளிவிடுகிறார். அதில் அந்த முதியவர் நிலை தடுமாறி விழிப்போக பின் தட்டு தடுமாறி அவர் விழாமல் நிற்கிறார். இதை நடிகர் நாகார்ஜுனா பார்த்ததும் பார்க்காதது போல் கடந்து போகிறார். அவருக்கு பின் வந்து தனுஷ் இவரையும் அந்த ஊழியரையும் மாற்றி மாற்றி பார்த்துவிட்டு கடந்து செல்கிறார். இந்த வீடியோ தற்பொழுது இணையத்தில் வைரலாகி வருகின்றது. நெட்டிசன்கள் இந்த பதிவை பார்த்துவிட்டு நாகார்ஜுனா செய்தது மிகப்பெரிய தவறு, மனிதாபமற்ற செயல். இதற்கு அவர் கண்டிப்பாக அந்த முதியவரிடம் மன்னிப்பு கேட்டே தீர வேண்டும் என கமெண்டுகளை பதிவு செய்து வருகின்றனர். இதனையடுத்து நடிகர் நாகார்ஜுனா தனது எக்ஸ் தள பதிவில் விமான நிலைய சம்பவத்திற்கு மன்னிப்பு கேட்டுக் கொள்வதாக தெரிவித்துள்ளார். இது தொடர்பான பதிவில் அவர், இந்த விவகாரம் இப்போதுதான் என் கவனத்திற்கு வந்தது. இந்த சம்பவம் நடந்திருக்க கூடாது. அந்த ஜென்டில்மேனிடம் மன்னிப்பு கேட்டுக் கொள்கின்றேன். இதுபோன்ற சம்பவங்கள் எதிர்காலத்தில் நடக்காமல் இருக்க தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்கின்றேன் என்று குறிப்பிட்டுள்ளார். சரி, இந்த மனசு யாருக்கு தான் வரும்? இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கமெண்ட்ஸை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.